you're accused falsely, keep your mouth shut. பொய்யாய் குற்றம் சாட்டப்படும் பொழுது வாயை பொத்திக் கொள்ளுங்கள். I know when some people took me to court once, ஒரு முறை என்னை வழக்கு மன்றத்திற்கு எடுத்துச் சென்றார்கள். I did not know the laws of the court எனக்கு வழக்கு மன்றத்திலே உள்ளதான விதிகள் பிரமாணங்கள் எனக்கு தெரியாது. because I had never been to court before. அதுக்கு முன்பு நான் வழக்கு மன்றத்துக்கு போனதே இல்லை. So when somebody said something false to the judge, யாரோ ஒருவர் அந்த ஜட்ஜ் இடத்திலே நீதிபதி இடத்திலே தவறாய் ஒன்றை சொல்லும் பொழுது, பொய்யாய் சொல்லும் பொழுது, I was going to raise my hand and say, sir, that's not true. நான் கரத்தை உயர்த்தி அது உண்மையல்ல என்று சொல்ல போகிறேன். But my advocate said, no, you're not allowed to speak in the court. அந்த என்னுடைய வழக்கறிஞர் சொன்னார், உங்களுக்கு பேசுவதற்கு அனுமதி இல்லை. I am supposed to speak for you. உங்களுக்காக நான் தான் பேச வேண்டும். He actually told me that. உண்மையாலுமே அதை சொன்னார். I never knew that law. எனக்கு இந்த ஒரு பிரமாணம் சட்டம் இருக்குது என்று எனக்கு தெரியாது. வழக்கு I learned மன்றத்திலே something spiritually. ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் ஒன்றை When I கற்றுக்கொண்டேன். try to defend myself, Jesus, my advocate, says, keep quiet. I am here to defend you. என்னை நானே தற்காக்க முடியாய் நான் ஒன்றை சொல்லும் பொழுது என்னுடைய நீதிபதி சொல்லுகிறார், வழக்கறிஞர் சொல்லுகிறார், அது உன்னுடைய வேலையில, நீ பேசாதே, நான் தான் செய்ய வேண்டும். Please remember that. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். So when people accuse you, just keep quiet. அவை ஜனங்களை குற்றம் சாட்டும் பொழுது அமைதியாயிருங்கள். Because all that will make you look weak in the eyes of others. மற்றவருடைய கண்களிலே நீ பலவீனமாய் தோன்ற வேண்டும், அதற்காக தேவன் அப்படி செய்கிறார். And in Paul, he says, it is when you are weak that my power can be manifested the most. Verse 9. நீ 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய வல்லமை, பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். So verse 9, other people boast about their strengths, but I boast about my weakness, he says here. மற்ற மக்களுடைய பலனை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், ஆனால் பவுலோ என்னுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் என்று சொல்கிறார். Do you boast about